ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட கரியர் எப்படி சூஸ் பண்ணுறது வித்தவுட் எனி ரிக்ரெட்ஸ். அதாவது இப்போதைக்கு உங்களோட கரியர் இதுதான் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கோர்ஸோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் டிகிரியோ வந்து சூஸ் பண்ணிவிட்டு பிற்காலத்தில் இது நம்மளுக்கு செட் ஆகலையே, இல்லை நம்மளுக்கு இது பிடிக்காமல் நம்ம பண்ணிருக்கோமே அப்படின்லாம் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி. ஸோ வித்தவுட் எனி ரிக்ரெட்ஸ் இந்த ஃபியூச்சர் எப்படி உங்களோட டொமைன் அண்ட் உங்களோட கரியரை வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்றதா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் பேசிக்கலி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இப்போது இந்த நேரத்தில் இந்த ஒரு பரபரப்பில் உங்களுக்கு அந்த தாட்ஸ் வந்து ரீகால் ஆகாது. ஸோ தட் வீ கேன் ஹாவ் அ ஓவர்வியூ ஓவர் தட். அண்ட் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ஒரு டொமைனையோ இல்லை உங்களோட கரியரையோ வந்து சூஸ் பண்ணணும் அண்ட் அதில் எப்படி பர்சூ பண்ணணுன்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த நீங்கள் எவ்வளோ நேரம் செஞ்சாலும் வெறுக்காது. ஸோ அந்த வெறுப்பு இல்லாமல் இருந்துச்சுனாலே உங்களுக்கு அந்த விஷயம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் அ லூப். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து லூப்பாக வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பேராமீட்டரா. அண்ட் இது கூட சில சின்ன சின்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வை டு யூ சூஸ் திஸ் கரியர் அப்படின்றத ஒரு டிசிஷன்ஸ்க்கு முன்னாடியும் கேட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் பெரும்பாலும் மோஸ்ட் ஆஃப் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொசைட்டல் ப்ரெஷர் சஜஸ்ட் உங்களோட பேரண்ட்ஸ் வந்து இதை படி, நீ இது தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் அது தப்பான்னு கேட்டிங்கன்னா, நான் மொத்தமாக தப்புன்னு சொல்ல மாட்டேன். அட் அ சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் இப்போது உங்களுக்கு வந்து இதை தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிசைர் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஆப்வியஸ்லி சூஸ் இட். அண்ட் உங்களோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸையும் வந்து நீங்கள் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிக்கணும். பிகாஸ் உங்களோட ஃபேமிலி உங்களை நம்பி இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் அவங்களையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இஃப் நீங்கள் என்ன ஸ்டேட் ஆஃப் கைண்ட் ஆஃப் பர்சன், இதாவது நான் வந்து எனக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுன்னா அதை நான் எடுத்து அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு சைன் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்து கன்வின்ஸ் பண்ணி நான் இதை தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆர் எல்ஸ் உங்களுக்கே வந்து ஒரு ஆசிலேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா யூ கேன் சூஸ் த பாத் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் சஜஷன்ஸ். அவங்களோட சஜஷன்ஸை கேட்டு ஸோ இது எடுத்தால் என்னென்ன அவுட்கம்ஸ் இருக்கும் அண்ட் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருப்பீங்க ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ அந்த வழியில் ப்ரெடிக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதை பர்சியூ பண்ணிட்டு போயிட்டு உங்களோட ஃபேமிலி கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணி கொண்டு போகலாம். இது ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் இந்த சொசைட்டல் ப்ரெஷரில் பேரண்ட்ஸோட ப்ரெஷர் ஒரு பக்கம் வச்சுட்டிங்களா, அண்ட் தென் கம்ஸ் தி ரிலேட்டிவ் ப்ரெஷர். ஸோ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன படிக்கலாம் அப்படின்றத சஜஸ்ட்லாம் பண்ணுறது எங்கள் பேரண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. அண்ட் எங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு அதுக்கான கேப்பே வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன். அண்ட் பெருசாக என் ரிலேட்டிவ்ஸ் கிட்டே நான் பேசவே மாட்டேன். பெருசாக இல்லை, யார்கிட்டையும் பேச மாட்டேன், அதான் உண்மை. ஸோ தட் கம்ஸ் நெக்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படிலாம் வந்து அவங்களோட மைண்ட் செட்டில் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ உங்களோட பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் உண்மையான ஒரு பாண்டில் இருப்பீங்க. அதாவது அவங்களோட குழந்தை என்றைக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. உங்களோட உங்களோட அந்த நீங்கள் ஒரு விஷயத்தை பர்சியூ பண்ணி போய் அதை ஃபைனல் எப்படி முடியும் அப்படின்றத நினச்சி உங்கள் பேரண்ட்ஸ் தான் வந்து கான்சியஸாக வந்து ஒரு டிசிஷன்ஸோ எடுத்து உங்ககிட்ட சொல்லுவாங்களே தவிர ரிலேட்டிவ்ஸ் எப்பயுமே அப்படி இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எக்ஸப்ட் ஃபியூ, அந்த 2% ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து நான் சிலரை பார்த்துருக்கேன். ரொம்ப உண்மையாக அவங்க பேரண்ட்ஸை விட ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க அண்ட் அவங்களுக்கு என்ன வேணால் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸில் ஒரு 2% ஆஃப் த பீப்புள் பார்த்துருக்கேன். ஸோ அவங்கள விட்டுருங்க. ஸோ அவங்க அப்படி சொல்கிறாங்க, அதாவது உங்களுக்கே தெரியும் எந்தெந்த ரிலேட்டிவ் என்னென்ன நோக்கத்தில் உங்ககிட்ட பேசுகிறாங்க, அந்த என்னென்ன விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய வயசு இல்லை. அண்ட் ஆப்வியஸ்லி யூ கைஸ் நோ. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. அந்த எக்ஸப்ட் 2% வந்து சொன்னாங்கன்னா அது சஜஷன்ஸாக எடுத்துக்கோங்க. பட் த டிசிஷன் ஹேஸ் டு பி யோர்ஸ். அண்ட் எஸ், ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணாலும் அவங்களோட சஜஷன்ஸ் அவங்க கொடுத்துருவாங்களே தவிர அஃபெக்ட் ஆகக்கூடியது நீங்கள் தான். அதை பண்ணி நல்லா வந்துச்சுனாலும் அது உங்களுக்கு தான், இல்லை அது சரியான வழியில் போகல அப்படின்னாலும் அது உங்களை தான் வந்து சேரும். ஸோ ரிலேட்டிவ் சைட்லேருந்து எது சொன்னாலும் இன்புட்ஸ் எடுத்துக்காதீங்க. அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பல செட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பாங்க. ஸோ யார் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க, யார் என்ன ட்ராக்கில் போய் என்ன ரோலில் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்ககிட்ட இருந்து நிறைய இன்புட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்வேஸ் ஆஸ் ஐ சே அவங்களோட இன்புட்ஸுமே வந்து உங்களுக்கு சஜஷன்ஸாக தான் இருக்கணும், டெசிஷன்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ அது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டில் எதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட டிசிஷன்ஸை நீங்கள் எடுக்கணும். திஸ் இஸ் த திங். அண்ட் பியர்ஸ். ஸோ வென் இட் கம்ஸ் டு பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ்னால் இது எல்லாமே கன்சிடர் பண்ணிக்கிற ரேஞ்சிலேயாச்சும் இருக்கும். வென் இட் கம்ஸ் டு பியர்ஸ், உங்கள் அண்ணாவோ அக்காவோ தங்கச்சியோ இருக்காங்கன்னா வென் இட் இஸ் ஓன் சிப்ளிங், உங்களோட சொந்த அண்ணா சொந்த அக்கானா அவங்க வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து போயிருப்பாங்க. ஸோ
தே நோ ஹவு திங்ஸ் வில் பி அப்படின்ட்டு. ஸோ இது இப்படி தான் இருக்கும், இந்த கோர்ஸ் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிளியர் இமேஜ் இருக்கும். அவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். ஸோ நம்ம தம்பி வந்து இதில் வந்து செட் ஆகாது அவனுக்கு, ஸோ அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து இருக்கலாம். அண்ட் சில சொந்தக்கார அண்ணா அக்காக்கள், ஸோ அவங்கள நீங்கள் பெருசாக நம்பியிருப்பீங்க, ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல, அவங்களாம் சொல்லக்கூடிய இன்புட்ஸை ஆஸ் யூஷுவல் சஜஷன்ஸ் எடுத்து டிசிஷன்ஸ் நீங்கள் தான் எடுக்கணும். அதை பெருசாக கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அவங்களும் உங்களோட ஏஜ் விட ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது அவங்க ஒரு கோர்ஸ் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க, 3rd இயரோ இல்லை ஃபைனல் இயரோ இருக்காங்க. ஆனால் நீங்கள் எடுத்த மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அதிகமான மார்க்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மார்க்ஸை வச்சுட்டு நீங்கள் என்ன சேரலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கப்ப அவங்க உண்மையிலே வந்து உங்களோட மார்க்ஸை பார்த்து சந்தோஷப்பட்டு இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ் எடுத்தால் சூப்பராக இருக்கும், இந்த கோர்ஸ் எடுத்தால் பக்காவாக இருக்கும்டான்னு சொல்லிட்டு 100% அந்த ஸ்டேட்டில் வந்து சொல்ல மாட்டாங்க. திங்ஸ் மே பி வைஸ் வர்ஸா டூ. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 2 வருஷம் சின்னவங்க தான். அவங்களோட அதிகமாக மார்க் எடுத்தீங்கன்னா அவங்களோட சஜஷன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையாக இருக்குன்றது யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சஜஷன்ஸையும் முழுசாக வந்து எடுத்துக்காங்க. ஆஸ் அ சஜஷன் எடுத்துகிட்டு டிசிஷன் உங்களோட தான் இருக்கணும். திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் தி சொசைட்டல் ப்ரெஷர்ஸ். ஸோ ப்ரெஷருக்கு அடியில் நீங்கள் எந்த டெசிஷனுமே எடுக்காதீங்க. அதுதான் என்னோட அட்வைஸும் கூட. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, யூ ஹேவ் டு திங்க் ஆன் யுவர் ஓன். நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்ககிட்ட நீங்களே தனியாக உட்காந்து பேசுகிற மாதிரி மைண்டுக்குள்ளே யோசிக்கணும். என்னென்ன மேட்டர்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு, உங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கா? இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து பயாலஜியில் வந்து நான் சென்டம்ஸ் க்யூர் பண்ணேன். அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடான சப்ஜெக்ட்டும் கூட. பட் ஆனால் இதே நான் அந்த மார்க்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மெடிக்கலில் சேர்ந்துருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா சேர்ந்துருக்கலாம். அதுக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அந்த ரிலேட்டடான டொமைன் டாபிக்ஸ்லாம் படிக்கிறப்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதே அந்த மார்க்ஸ் வச்சு வெட்டினரியில் ஜாயின் பண்ணுவேனா நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த டொமைனோ இல்லை அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து சூஸ் பண்ண மாட்டேன். when it comes under the biology. மெடிக்கல் எடுக்க சொல்கிறீங்களா, எடுத்திருப்பேன். பட் ஏன் இன்ஜினியரிங்காக வந்தேன்? ஸோ we can step into it. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எது பிடிச்சிருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் லூப்பை ஃபாலோ பண்ணுறது இந்த ஒரு மேட்டர் தான். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் இன்ஃபைனைட் டைம் செய்ய சொன்னாலும் செய்வீங்க. அண்ட் அது மேலே உங்களுக்கு வெறுப்பு வராது. ஆட்டோமேட்டிக்கலாக அந்த விஷயத்து மேலே வெறுப்பு இல்லைனா அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லூப்பில். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் அது நேச்சுரலி உங்களுக்கு வருதா? ஸோ உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது அது வேறு விஷயம். இப்போ நேச்சுரலி அது உங்களுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் பிடிக்காது. பட் ஐ டுக் இசிஇ அண்ட் கோடிங் பிடிக்காதுன்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியாது. வி கேன் சர்வை அப்படின்ற ஒரு மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு தாட்டில் வந்து நான் வந்தேன். ஸோ கோடிங்கை வந்து பேசிக்காக படிக்கும்போது எனக்கு புரிஞ்சுச்சு. இதே காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வச்சு நான் வந்து இன்னும் டீப் டைவ் பண்ண தான் எனக்கு தெரியுது. கோடிங் நேச்சுரலாக எனக்கு வரல. ஸோ அதுக்கான எல்லா டிப்ஸ் அண்ட் அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் எல்லாமே நான் வந்து பேசிக்காக ஒரு மைண்ட் மேப்பாக வச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் என்னால் கோடிங்கை வந்து ஈஸியாக பர்சியூ பண்ண முடியுது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுட்டு அது உங்களுக்கு நேச்சுரலி வருதா இல்லையான்றதை வந்து நீங்கள் வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் திங். அண்ட் த தேர்ட் திங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் நத்திங் பட் ரியாலிட்டி செக். ஸோ நீங்கள் எந்த டொமைன் எடுத்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட் ஆர் எந்த கோர்ஸ் டிகிரிஸ் எது எடுத்தாலும் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ எந்த கோர்ஸ் ஆர் எந்த திங் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலி லூரியாக தான் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃப்ளையிங் ஸ்கூல்லாம் வந்து ஜாயின் பண்ணி ஸோ நீங்கள் பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீலில் நல்லா மியூசிக் அது இதுன்னு போட்டு ஃப்ரேம்ஸ்லாம் நல்லா வந்து வச்சு அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தோன்னே நானும் நிறைய வீடியோ ஆனால் அந்த மாதிரி சின்ன வயசில் பார்த்துருக்கேன். நம்மளும் பைலட் ஆனால் எப்படி இருக்கும்ல அப்படின்னா அது தோணியிருக்கு. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா பார்க்க எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை உங்களால் அட்டைன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பெரிய கொஷின் மார்க். ஏன்னா அந்த ஃப்ளைங் ஸ்கூலில் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு பைலட்டாக மாறத்துக்கு யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் இன் லேக்ஸ். அதாவது பேசிக்காகவே 45 lakhs சார்ஜ் ஆகும். அண்ட் இட் கேன் டிபெண்ட் அப்பான் தி ஸ்கூல்ஸ் வெர் யூ ஜாயின். அண்ட் 1 crore 2 crore வரையும் கூட போகிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆனால் நீங்கள் அதை வந்து பர்சியூ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இஃப் யூ ஆர் பீயிங் இன்டு பைலட்னா யூ கேன் ஏர்ன் ஆஸ் வெல். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் வந்து சேலரியுமே வந்து வாங்க முடியும். ஸோ ஆனால் அது என்னால் பர்சியூ பண்ண முடியுமானா முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் ரியாலிட்டியில் அந்த செக்லிஸ்ட்லாம் டிக் பண்ணி பர்சியூ பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இது எடுத்துனா அப்படி இருக்கலாம், இது எடுத்துனா அப்படி இருக்கலாம், மெடிக்கல்குள்ளே போயிட்டுனா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு தான் உங்களுக்கு தெரியும் மெடிக்கலில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அதை முடிக்க. அதை முடிச்சா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, இல்லை அதுக்கு மேலே எம்டி பண்ணணுமா அப்படின்ற மாதிரியான மேட்டர்லாம். இதே மாதிரி தான் இன்ஜினியரிங்லையும். ஸோ இந்த இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தாலே நீ கன்ஃபார்ம் பேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் த ரியாலிட்டி இஸ் தட் உங்களோட ஸ்கில் தான் வந்து உங்களுக்கான மணியை வந்து ஃபெச் பண்ணி தருமே கண்டி. நீங்கள் ஒரு பர்டிகுலர் காலேஜில் சேர்ந்தீங்க அப்படின்றதுனால உங்களால் வந்து 100% பிளேஸ்மெண்ட்டோட நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்க முடியாது.
பிகாஸ் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் காலேஜும் வேணா அவங்க சொல்கிறதுல ஒரு ரியாலிட்டி இருக்குது. ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் காலேஜும் குறிப்பிட்ட கம்பெனிஸை வந்து கேம்பஸ்க்கு இன்டர்வியூக்காக கூப்பிட்டு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வேணால் க்ரியேட் பண்ணும் அண்ட் எக்ஸ்போஷரை ப்ரொவைட் பண்ணுமே தவிர அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் யோர் பியூர் ஸ்கில். ஸோ அதான் என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரியான ரியாலிட்டி செக்ஸ் எல்லாமே வந்து பார்த்து தான் நீங்கள் வந்து டிசிஷனை எடுக்கணும். அண்ட் எஸ், நான் ஏன் வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் டு திங்க் இன் ஆல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ எனக்கு எது பேசிக்கில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு மைண்ட் தாட் வந்து எனக்கு பயாலஜி பிடிக்கும் தான். ஆல்தோ ஐ ஹவ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஸ்டஃப். அண்ட் எனக்கு வந்து எப்பயுமே ஒரு மாதிரி டெக்னிக்கலி சவுண்டாக இருக்கணும்னு ஆசை. எப்பயுமே லேப்டாப் வச்சு ஏதாவது பண்ணிருக்கணும், அதில் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும். அண்ட் நான் ஸ்கூல் படிக்கும் போதே நான் ஓஎஸ்லாம் மாற்றி எப்படிலாம் வந்து சிஸ்டம் பூட் பண்ணோம் அப்படின்ட்டுலாம் வந்து கற்றுக்கினேன். ஸோ அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கவே நம்ம ஏன் இன்ஜினியரிங் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ இன்ஜினியரிங்லாம் நான் சிஎஸ்சி ஐடி ஈசின்னு சொல்லிட்டு 3 ப்ரிஃபர் பண்ணேன். என்னோட கட் ஆஃப் மார்க்கு சிஎஸ்சி ஐடி இல்லாமல் ஈஸி கிடச்சி. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அண்ட் இட் இஸ் அ லாங் ஸ்டோரி டூ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஒரு ஆங்கிள் அண்ட் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்துமே வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ யாரும் வந்து ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, இல்லை பியர்ஸ் சொல்கிறாங்க, உங்களோட சொந்தக்காரன் என்ன சொல்கிறாங்க, தூரத்தை சொந்தம் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து எதுவுமே கேட்டுறாதீங்க. பிகாஸ் இட்ஸ் யுவர் லைஃப் அண்ட் யுவர் டெசிஷன்ஸ். உங்களோட பேரண்ட்ஸுமே வந்து ஒரு கட்டம் வரைக்கும் உங்களால் என்ன முடியுமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபீஸ்லாம் கட்டி எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணுவாங்களே கண்டி. அட் த எண்ட் ஆஃப் த டே காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரப்போ உங்களோட ஸ்டேட்டஸ், நீங்கள் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிங்க அண்ட் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கா இல்லையா, அண்ட் நீங்கள் எந்த ஒர்க்குக்கு போக போகிறீங்க அண்ட் எந்த கம்பெனின்றதை பொறுத்தா வந்து உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் இருக்குது. அண்ட் இட் இஸ் நாட் அ ஈஸி கேம், ரைட்? ஸோ ஸ்கூலில் வந்து நீங்கள் நினச்சா இந்த ஸ்கூல்லேருந்து அந்த ஸ்கூல் மாறிக்கலாம், அந்த ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூல் மாறிக்கலாம். ஒரு வருஷத்தில் லாட் ஆஃப் திங்ஸ் கேன் ஹேப்பன். பட் ஆஃப்டர் திஸ் இட்ஸ் நாட் டூ ஈஸி டு சர்வ், ரைட்? ஸோ எதில் என்ன காம்படிஷன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஃபெச் பண்ணி டீட்டெயில்டாக ஒரு தரோவான ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது வரும், எது வராது, எதெல்லாம் வந்து ஃபினான்ஷியலி யூ ஆர் ஏபிள் டு ஃபெச் அப்படின்றதெல்லாமே வந்து பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு தெளிவான டிசிஷன் எடுங்க. கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. அண்ட் எல்லாரும் சொல்கிறதையும் வந்து கேட்டு தலைக்குள்ளே போட்டு எந்த ஒரு வேஸ்டப்பான விஷயமும் வந்து பண்ண வேணாம். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். குட் பை, சியர்ஸ்.